ஓம் ஸ்ரீவராகி தாயே போற்றி போற்றி. என் தங்க பிள்ளையே, உன் பொறுமைக்கான பலன் கிடைத்து விட்டது. யார் ஒருவருக்காக இத்தனை காலம் காத்திருந்தாயோ, யார் ஒருவருக்காக உன் ஆசைகளை குறைத்து கொண்டு, எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டு, இவர் வந்தால் என் வாழ்க்கை இன்னும் நல்லதாகவும் நலமாதாகவும் இருக்கும் என்று நினைத்து கொண்டு இருந்தாயோ, அந்த ஒருவரை உன் வசப்படுத்துவதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ விரும்பியவரை தேடியவரை நான் உனக்காக கொண்டு வந்து இருக்கும் பொழுது உன் மாற்றத்தை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் போகிறாய். எத்தனை காலத்திற்குத்தான் இந்த தனிமையின் போராட்டை என் தாயானவள் இங்கு அனுமதிப்பாள் என்று யோசித்தாய்? எத்தனை காலத்திற்குத்தான் நான் இப்படி கஷ்டப்படணும் என்று ஆயுள் முழுவதுமா என்ற கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தாய். நிம்மதியற்ற தருணத்தையும் நிம்மதியான தருணத்திற்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாமலே என் வாழ்க்கை ஏதோ ஒரு இடைப்பட்ட காலத்தில் சென்று கொண்டு இருக்கின்றது. இனியும் இப்படியே இருந்தால் என் வாழ்க்கையில் வாழ்வதற்கான அர்த்தம் கிடைக்காது. அவர் என்னருகில் வந்து சேர்ந்தால் மட்டும்தான் நான் இதற்காக இந்த விஷயத்திற்காக எனக்கான வாழ்க்கையை மேற்கொள்ளப் போகிறேன் என்று புரியவரும் தெரியவரும் என்று சொல்லி கொண்டிருக்கின்றாய். என் தங்க பிள்ளையே, உன் மனதில் இருக்கின்ற வழியை நான் அறியாமல் இருப்பேனா? இதோ நீ தேடியவரை தேடியபடியே, நீ விரும்பியவரை விரும்பியபடியே இங்கு பார்க்கத்தான் போகிறாய். நம்பிக்கையோடு செயல்படுத்துகின்ற காரியத்திலும் இனி அவர் உறுதுணையாக இருந்து உனக்கு வழிகாட்டியாக மட்டுமல்ல, உன் வாழ்க்கை துணையாகவே வந்து சேரப் போகிறாய். எத்துணை காலம் என்பதை தாண்டி இன்னும் சிறிது நேரத்திலே உனக்கான வேண்டியவர் உனக்கு வேண்டிய நேரத்தில் உன் கண்களில் வந்து காட்சி கொடுக்கத்தான் போகிறார். அத்தோடு மட்டுமல்லாமல் உனக்கு யாருமே இல்லை என்று நினைத்து கொண்டிருந்த காலத்தில் இந்த வராகி தாய் நான் உன்னோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை நம்பிக்கைக்கு வழி கொடுக்கும் வகையில் நான் வந்து இருக்கும் பொழுது உன் மனம் நீ தளர்ந்து விடாதே. எல்லா விஷயத்திலும் உனக்கு நான் உறுதுணையாக இருக்கும் பொழுது யாருமே என்பதிலே தாண்டி உன் வாழ்க்கையில் உனக்காக ஒருவர் காத்து கொண்டு இருக்கின்றார் என்பதை உணர வைக்கும் தருணத்தை இந்த வாராகி உனக்கு குறித்து விட்டேன். இனி நம்பிக்கையோடு போராடு. முடிவுகளை தைரியமாக எடு. முடிவுகளை எடுப்பதில் தானே இவ்வளவு பெரிய குழப்பத்தை நீ அடைந்து கொண்டிருந்தாய். எனக்கானது என் இடத்தில் கிடைக்கவில்லையே, நான் எங்கே அலைந்தாலும் எங்கே போனாலும் என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு பெரிய குழப்பமும் இவ்வளவு பெரிய கஷ்டமும் வந்து சேர்ந்து கொண்டு இருக்கின்றதே என்று யோசித்து யோசித்து என்ன செய்கின்றோம், ஏது செய்கின்றோம், வழி தாங்க முடியாத மனநிலையை என் தாய் ஏற்படுத்தி விட்டாளோ என்று எண்ண வேண்டாம். அத்தனையும் தாண்டி உன் நிலையை உருவாக்குவதற்கு, உனக்கென்று ஒரு தனி இடத்தை உருவாக்குவதற்கு உன் மனம் விரும்பியவரோடு நான் உன் வாழ்க்கையை உருவாக்கிவிட்டேன் என்பது நீ தெளிவாகத்தான் புரிந்து கொள்ளப் போகிறாய். என் தங்கமே, நம்பிக்கையோடு செயல்பட்டால்தானே நாளை நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை நம் மனதில் பிறக்கும். அதையும் தாண்டி இத்தனையும் நான் எப்படி சமாளிக்கப் போகிறேன் என்று நீ யோசிக்காதே. என் தாய் வராகியுடன் இதை சமாளித்து எதிர்கொள்வேன் என்பதுதான் தன்னம்பிக்கை. அந்த நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் உன்னோடு சேர்ந்து விட்டால் உன்னை வீழ்த்த யாருமே இல்லை என்பதை புரிந்து கொள். உனக்கு ஒவ்வொரு தருணத்திலும் கைவிட்டவரை பற்றி மட்டும்தான் ஞாபகத்திற்கு வந்து கொண்டு இருக்கின்றது. நான் அவருக்கு நல்லது நடக்க வேண்டும், நன்மை நடக்க வேண்டும் என்று தான் நினைத்து கொண்டு இருக்கின்றேன். ஆனால் அவர் ஏதோ ஒரு தருணத்தில் அவர் வேலை முடிந்த பிறகு என்னை விட்டு விட்டு செல்கிறாரே, ஏதோ ஒரு எதிர்பார்ப்புகள் முடிந்த பிறகு என் எதிர்பார்ப்பை பூர்த்தி அடையாக்காமல் அங்கு சென்று விடுகிறாரே என்று உன் மனம் நீலா துயரத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றது. என் பிள்ளையே, உன் தருணத்திற்கு நான் எப்படி வழிகாட்டப் போகிறேன் என்பதை மட்டும் பொறுத்திருந்து பார். நடக்கப் போகும் எல்லா விஷயமும் இனி உனக்கு நல்லதை நோக்கிய பயணத்தில் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது அது கிடைக்குமா இது கிடைக்குமா என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ளாதே. இப்பொழுது உன் தாய் என்ன உன் கையில் கொடுத்திருக்கின்றாளோ அதை மட்டும் உறுதியாகவும் தெளிவாகவும் புரிந்து கொள். இதுதான் நமக்கானது என்பதை உறுதிபட ஏற்றுக்கொள். அதை வைத்து கொண்டு அடுத்தடுத்த அடியை நீ எப்படி எடுத்து வை
வைக்க வேண்டும் என்பதில் உறுதியாகவே இரு. நீ வெற்றி பெற நோக்கில் அங்கு செயல்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது அந்த வெற்றியை தடுப்பது யாராக இருந்தாலும் சரி, என் கண்முன்னே அங்கு புஷ்பமாக்கி விடுவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏனென்றால் தூய்மையான மனம் படைத்த நல் உள்ளம் படைத்த என் பிள்ளைகளையா அங்கு காக்க வைப்பது, என் பிள்ளைகளையா அங்கு ஏமாற்றுவது? அத்தனை நிலைக்கும் தாண்டி இப்பொழுது உனக்கு வரவேண்டியதை வரவேண்டிய தருணத்திற்கு நான் குறித்து வைத்திருக்கும் பொழுது நீ மனம் தளராதே. வெற்றிக்கான உன் தருணத்தை குறித்து விட்டாய் என் பிள்ளையே. நேரம் இல்லை, அங்கு நாட்கள் இல்லை என்று முன் நடந்த காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. நல்ல நேரத்தையும் காலத்தையும் தொடங்கி வைப்பது இந்த தாய் என்பதை நீ புரிந்து கொள்ளும் தருணமும் வந்து விட்டது. நீ செயல்படுகின்ற இந்த காரியமானது, இந்த காலமானது உனக்கு முன்பாகவே நான் சென்று உனக்கான வாழ்க்கையை நடத்தி தருவதற்கு இந்த வராகி தாய் நான் வந்து இருக்கும் பொழுது எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் தெளிவாகவும் உறுதியாகவும் இரு. நீ செயல்படுகின்ற ஒவ்வொரு தருணமும் உனக்கு முன்னதாகவே உனக்கான வாழ்க்கையை நான் தெளிவாக்கி கொண்டுதான் இருக்கின்றேன். உன் பாதையில் மேடு பள்ளங்களும் கற்களும் முட்களும் என் கால்களை மட்டுமல்ல என் மனதையும் அல்லவா பதம் பார்த்து கொண்டு இருக்கின்றது என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே. அதையும் தாண்டி உனக்கான வாழ்க்கையை சரிவர செம்மைப்படுத்துவதற்கு உன்னை மெருகேற்றி உன் வாழ்க்கையின் தருணத்தை அங்கு தருவதற்குத்தானே உன் வராகி தாய் வந்து இருக்கின்றேன். இந்த காலகட்டத்தில் தான் உனக்கு உண்மையானவர் யார், உனக்கு அன்பானவர் யார், உனக்கு உரிமையானவர் யார், உன் மீது அதீத பாசம் வைத்திருப்பவர் யார், உண்மையாகவே அக்கறையை வைத்துக் கொள்பவர் யார் என்பதை புரிந்து கொள்ளும் தருணத்தை நான் உனக்கு தரத்தான் போகிறேன். எத்தனையோ சோகங்களை தாண்டி வந்த என் பிள்ளைக்கும் இந்த நிலையும் இதுவும் கடந்து போகும் என்ற தருணத்தை குறிப்பதற்கு இந்த வராகி தாய் நான் வந்து இருக்கும் பொழுது உன் மனதில் உள்ளதை நான் பலிக்கச் செய்யாமல் இருப்பேனா? நடப்பதை பொறுத்திருந்து பார், நம்பிக்கையோடு செயல்படு. இனி வருகின்ற காலங்கள் எல்லாம் உனக்கு நல்ல நேரமாக நல்ல வேலையாகத்தான் இருக்க போகிறது. அதுவில்லை இதுவில்லை, எனக்கான வாழ்க்கை அங்கு எப்படியெல்லாமோ திசை மாறுகிறதோ என்று யோசிக்காதே. திசை மாறுகின்ற பயணங்கள் திருப்பத்தை கண்டிப்பாக தரத்தான் போகிறது. அப்படி ஒரு திருப்பத்தை இப்பொழுது தருவதற்குத்தான் என் செல்ல பிள்ளைகளுக்காக நான் காத்து கொண்டிருக்கின்றேன். வருகின்ற வேளைகளில் வருகின்ற தருணத்தை நான் சரியாக முடிவு செய்வதற்கு இந்த வராகி தாய் இருக்கும் பொழுது எனக்கு என்ன நடந்தாலும் என் தாய் பார்த்து கொள்வாள் என்பதில் உறுதிப்படவும் தெளிவாகவும் ஏற்றுக்கொள். இனி நல்லதாக நன்மையானதாக நான் உனக்கு நடத்தி தருகிறேன். வெற்றி உனக்குத்தான் என் தங்க பிள்ளையே. நீ நினைத்தது தான் நடக்கும். ஓம் வராகி தாயே போற்றி.